தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நீதிமொழிகள் 27:21. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. பாத்தீங்களா? இங்க ஒரு அருமையான கருத்தை சாலமன் சொல்றாரு பாருங்க. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. இங்க உலைக்களம் எதுன்னு கேட்டீங்கன்னா இது வித்தியாசமானதுங்க. புகழ்ச்சி. தேவ பிள்ளைகளுக்கு இன்னொரு மனிதன் நம்மை புகழ்கின்ற அந்த புகழ்ச்சி தாங்க அநேக நேரத்தில் பெரிய சோதனையாய் மாறுகிறது. அதுதான் அனுபவிச்சு சொல்றாருங்க அவர். ஆகவே மனிதர்கள் நம்மை புகழும் பொழுது கவனமா இருக்கணுங்க. சுருக்கமாக சொல்ல போனால், புகழ்ச்சி வரும்பொழுது தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவன் வெற்றி பெறுகிற மனுஷனா இருக்கிறான். ஆனால் புகழ்ச்சி வரும் பொழுது தாழ்த்தாமல் தன்னை உயர்த்தினால் அந்த சோதனையில் அவன் தோல்வி அடைகிறான். தேவ பிள்ளைகளுக்கு வெற்றியின் தோல்வி எங்க இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க சாலமோன் சொல்றது. இதில் அதாவது ஒருவர் நம்மை புகழும் பொழுது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அன்னாராக்கம் பொன்னாராக்கம், இவரை போலா இல்லை அவரை போலா இல்லை இதெல்லாம் புகழ்வாங்க. புகழ்ச்சி தாங்க கேடு. நமக்கு நம்ம தடுமாறு இடம், தடம் மாறுகிற இடம், விழுந்து போகிற இடமே புகழ்ச்சி தான். கவனிக்கணுங்க. அந்த புகழ்ச்சி நமக்கு வரும் பொழுது இதற்கு நான் தகுதியற்றவன் என்று நிராகரித்து விட்டால், இந்த புகழ்ச்சிக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று அதை நிராகரித்து விட்டால் அந்த தேவ பிள்ளை வெற்றி பெறுகிறார். தேவன் வைத்த அந்த தேர்வில் வெற்றி பெற்று விடுகிறார். இதுதாங்க சாலமோன் சொல்றாரு. சில நேரங்களில் சோதனை எப்படியும் வருங்க. இப்படிப்பட்ட சோதனை வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இதுக்கு நான் எவ்வளவேனும் தகுதியற்றவன் சுவாமி, நான் ஒன்றுக்கு உதவாது, நான் நல்ல கிருபையை நான் ஒன்றுக்கு கொண்டு வந்ததில்லப்பா, நான் எப்படி ஆரம்பித்தேன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னா ஆண்டோடைய கிருபை இறக்கம் தயவு, எனக்கு ஞானம்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் கிருபை தான் என்று புகழ்ச்சியை நிராகரித்து விட்டு நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டால், தாழ்த்தி விட்டால் தேவன் வைத்த சோதனையில் வெற்றி பெறுகிறீர்கள். ஆண்டவரையே உயர்த்துங்கள், உங்கள் உயர்வு அதிர்த்து கொண்டே இருக்கும். உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.